கும்பாசியம் பண்ணி சிலையை வச்சதுக்கப்புறம் இன்னைக்கு எல்லாமே யாரையுமே வைக்கிறீல்ல. ஸோ ஒரு கிராமம்னு இருந்தால் ஒரு அந்த 5,000 பேருக்கும் காலேஜ் கொடுத்து இருக்க கிராமத்து தெய்வத்துக்கு பூராமே காலேஜ் கொடுத்து முறைப்படி அதை அழைச்சி இது பண்ணணும். சரியா கருந்தமலை அழைக்கிறதுனா அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. அவங்க பங்காளியில எல்லாருமே வரணும். அந்த அரசனோட குதிரை எனக்கு நான் வெளியில வேலை இருக்கு, நான் ஆட முடியாது, நாங்கள் வெளியில சம்பாதிக்க போறேன், எனக்கு ஒத்து வராது அப்படின்னு அழிச்சாட்டம் பண்ணி உட்காந்து இருக்கா இல்லப்பா. கிராமத்து தெய்வத்தை எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரையும் ஒரு இடத்துல உட்கார வச்சு பல அந்த அரசன் அந்த கருந்தமலை போய் யாருன்னா அரசன் இறந்ததுக்கு ஆறு காரணம் குளத்துல உள்ளாங்க. அதனால கொஞ்சம் ரொம்ப யோசிச்சுதான் எப்படி பங்காளியில வர வைக்கணும்ல. வர வைக்கிறேன். எப்போ வர வைக்கிறேன்? அந்த மாய்க்கு வர வைக்கணுமே. ஆமா ஆமா சொல்லு. காவலுக்கு தொட்டிக்கு காவலா வந்து நிற்கிற தெய்வம் பச்சை கொடிசை அடிச்சு அங்கே உள்ள உட்காந்து வளையத்தை சாப்பிட்ற தெய்வம். ஆமா ஏதோ பிள்ளைகிட்ட கொஞ்ச நேரத்தில் வந்தாலும் கருத்துல வலுவா வந்து இறங்கி சொல்ல விடலை, தடுத்துக்கிட்டு இருக்கு. இப்ப என்னோட காரியம் நடக்கணும், அதுக்கு நான் இப்ப வர வைக்கிறேன். இப்ப திருவிழா நடத்து. தை மாசம் மாட்டு பொங்கல் முடிஞ்சு நீ அல எல்லாரும் உங்க பங்காளியை பூரா அவங்க பங்காளி பூரா இந்த 4 பேரும் ஒரு இடத்துல நின்று என்னையும் கூப்பிடு, நான் வர்றேன். வந்து நல்ல முறையில் வழக்கை வாங்கி வாசிக்கலை நடத்திருப்போம். வரவேற்று